இன்னைக்கு எவ்வளவு போகுது இந்த பழம் பழம் வந்து 1500 2000 போய் வந்து இந்த அம்மாவும் ஐயாவும் வந்து வித்து கொண்டிருக்கிறேன். ஆனா கொகனா கட்ட மாதிரி தான் அது யாழ்ப்பாணத்து உற்பத்தி மட்டும்தான் மேலே தேங்காய் இருந்து வெத்தில மேலங்கி இருக்கு. வெத்தில விலை குறைஞ்சு. இது என்ன கத்திரிக்காய்? அதுமாதிரி சிவப்புக்கு என்ன பண்ணுவா அலைஞ்சதை மேலே கரைச்சி வீழ்ச்சி அடையல வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா கொடிகாமன் சந்தையில நிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாடெங்கிலும் பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக வந்து பரவலாக பேசப்படுகிறது. எரிபொருள் தட்டுப்பாடு, அதை தொடர்ந்து இப்ப QR முறையில பெட்ரோல் வந்து கொடுக்கறது எல்லாமே வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்துல இன்னைக்கு நான் கொடிகாமன் சந்தையில நிக்கிறேன். கொடிகாமன் சந்தையில வந்து மரக்கறிகளின் நிலவரம் எப்படி போகுதுன்னு சொல்லி பாக்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். இதான் கொடிகாமன் சந்தை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொடிகாமன் சந்தை முதல் மரக்கறி வேறு ஒரு இடத்துல நடைபெற்று வந்தது மரக்கறி விற்பனை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து மாத்தி இருக்கிறேன். நான் இப்ப உள்ளுக்கு போய் இந்த சந்தையின் நிலவரம் பற்றி உங்களை தொடர்ந்து இந்த காலையை இறுதி பாருங்க. வணக்கம் வணக்கம். இப்ப எல்லாம் இடமெல்லாம் மாத்திட்டீங்க. இப்படி மாத்தினது அப்படி ஓகே இருக்கும்? மாத்தின பிரச்சனை இல்லை. முதல்ல அங்க இருக்க சொன்ன நீங்க என்ன உடைஞ்சு கொள்ற நிலையில இருந்தேன்னு சொல்லி என்ன மாதிரி இப்ப பொருளாதார நெருக்கடி ஒன்று இருக்கு. அதுல வந்து மரக்கறி என்ற விலை வந்து எப்படி போகுது? மரக்கரை விலை ஒன்று இல்லை, ஏற்றுமதி இறக்குமதி. மரக்கரை இப்ப சீசன் தானே, மரக்கரை மலிவு தான். இப்ப பொருளாதார டீசல் பெட்ரோல் விலை கூட தானே, கட்டுப்பாடு அடிக்க எங்களை பொதிய டீசல் பெட்ரோல் அடிக்கலா இருக்கு. அதில் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் விலை கொஞ்சம் உயரலாம், என்னத்தான் உயரலாம். இப்போதைக்கு ஒரு ஓகே தான். ஓகே. அதே மாதிரி இங்கே உற்பத்தியை இப்போ வெளியிடங்களை கொண்டு வைக்கிறாண்டாச்சு நான் சிரமப்பட்டார். இங்கே மலிவாத்தான் இங்கே உற்பத்தி வெளியிடம் தம்புகளை குழம்புகளை கேட்கறதுனால டீசல் தட்டுப்பாடு தானே. அதில் இங்கே மரக்கரை வீழ்ச்சி அடையலாம். இங்கே மரக்கறி யாழ்ப்பாணத்து மரக்கறி விலை இங்கே குறையலாம். அங்கத்தே மரக்கறி இங்கே கொண்டு வராண்டா கொஞ்சம் விலை கூட இருக்கு. சரி சரி. இப்ப யாழ்ப்பாணத்துல தாராளமா இருக்கிறதால பிரச்சனை, இங்கே போதிகள மரக்கறி இருக்கிறதால பிரச்சனை இல்லாம இருக்கு. என்ன விலைகள் போகுதுன்னு இருக்கா சொல்லுங்க. எத்தனை மரக்கறி? தக்காளி பழம் 60 ரூபா. தக்காளி பழம் 60 ரூபா. பீட்ரூட் 100 ரூபா. பீட்ரூட் 100 ரூபா. கரைமிளகாய் 200 ரூபா. வெண்டைக்காய் 160 ரூபா. வெங்காயப்பு 150 ரூபா. கேரட் யாழ்ப்பாணம் கேரட் 200 ரூபா. கத்தரிக்காய் 180 ரூபா 200 ரூபா. என்ன சந்தையெல்லாம் மாறிடுது எப்படி ஐயா மரக்கறிகள் எப்படி போகுது? மரக்கறிகள் என்ன ஆயிரம் மலிவா போகுது. இப்ப மலிஞ்சிடுதா? இப்ப கொஞ்சம் கத்தரிக்காய் 200 ரூபா. மற்ற பொருள் எல்லாம் விலை கூடி கொண்டு போது மரக்கறி தான் மலியுது. முருக்கங்காய் தான் கொஞ்சம் விலை கூட. மற்ற எல்லாம் மலி. நீங்க என்ன வியாபாரியோ? நாங்க வியாபாரி. எங்க வச்சிருக்கீங்க உங்களோட கடை? இதுதான் உங்களோட கடை? சரி சரி. எங்க எங்க இருந்து வருது சாமான் எல்லாம்? மரக்கறி எல்லாம் எங்க இருந்து வருது? மற்ற வெள்ளி மற்ற இந்தியாவில பைத்தங்காய் உடம்பு பக்கம் 20 பக்கம். கத்தரிக்காய் மட்டி பக்கம் தம்புள்ளையில இருந்து மாறிடு. தம்புள்ளையில இருந்து மாறது இப்போ கொஞ்சம் இங்க இறக்க மாட்டோம் குறைஞ்சிட்டு. இங்க குறைஞ்சிருது. சரி ஐயா, நன்றி. இது என்ன கத்திரிக்காய்? சிவப்புக்கு இனம் கொண்டு வர இதே இனம் தானே? இல்ல வேறு அதே இனம் தான். அது சில டைம்ல ஒரு விதிகள் மாறி அப்படி. சரி சரி. ஆனா டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கு. கோவா என்ன விலை போகுது? கோவா 120 ரூபா. மற்றது கீரை 80 ரூபா. 80 ரூபா போகுது. எல்லாம் சொல்லிட்டீங்க. தக்காளி பழம் சொன்னா நீங்களா? தக்காளி பழம் சொன்னாச்சு. மற்ற பைத்தங்காய் 100 ரூபா. பைத்தங்காய் 100 ரூபாய்க்கு. பச்சை மிளகா எவ்வளோ போகுது? பச்சை மிளகா கொஞ்சம் 300 ரூபா 350 ரூபா. 350 ரூபா தூக்கில போயிருக்கு. 350 ரூபா வச்சோம். புடலங்காய் 100 ரூபா.
என்ன சரியா இப்போ இந்த சண்டை நடக்கிறதால எங்களுக்கு தெரியாது இங்கே பெட்ரோல் இந்த மாதிரி இந்த இப்போ ஒரு புதிய நடைமுறை ஒன்று போக இல்லை பள்ளிக்கூடம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் மறக்கிற சனங்களும் கொஞ்சம் போக்குவரத்து செய்கிற பெட்ரோலாக சந்தையில் கொஞ்சம் மறக்கிற சந்தையில் சரியான சனங்கள் வர நடமாட்டம் குறைவா கொஞ்சம் அதனால மக்கள் விவசாயம் செய்யறதுக்கு மண்ணெண்ணெய் கஷ்டம் தான் சரியான சண்டை நாட்கள் சனங்கள் சரியான கஷ்டத்தை மேற்கொண்டு ஒன்று இருக்கு அதெல்லாம் பிரச்சனை வேற ஏதாவது பிரச்சனை இல்லை எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களும் விலை கூடத்தானே ஏற்றுமதி அரிசியிலேருந்து எல்லாம் சீனி ஒரு சொப்பின் கட்டையிலேருந்து எல்லாம் விலை தான் எல்லாம் விலை எங்கட யாழ்ப்பாணத்து உற்பத்தி மட்டும்தான் மேலே தேங்காயிலேருந்து தேங்காய் மேலே 100 ரூபாய்க்கு முடிஞ்சு விற்கல ஏற்றுமதி இல்லை அப்ப ஏற்றுமதி பொருட்கள் முழுக்க விலை கூட இந்த சண்டை ஒரு முடிவுக்கு வந்தா தான் மக்களுக்கான ஒரு சரியான ஏற்றுமதி ஒரு உழைக்கக்கூடிய நிலைமையில மக்கள் வேற இல்லைன்னா கஷ்டம் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா சொன்னா விடிய வியாபாரம் பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இந்த நேரத்துல வந்து மரக்கறிகள் எல்லாம் முறைக்கி வந்து ஏற்றி கொண்டிருக்கிறோம். வாகனங்கள்ல வந்து மரக்கறிகள் இப்ப இறங்கி கொண்டிருக்குது. வியாபாரிகள் அதை வாங்கி விற்பனைக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். வாடிக்கையாளரும் விடியவே வந்துட்டோம் மரக்கறிகள் வேண்டதுக்காக. என்னென்னா விடிய வந்த மரக்கறிகளை கொஞ்சம் மலிவா வேண்டலாம்னு சொல்லி நிறைய பேர் வருகிறோம். Kawalan ready and down. Ayo, வேண்டாமே வேண்டாம் கொடுப்பாமே. இப்ப பாத்தீங்கன்னா கொடியாமன் ஸ்ரீ வெற்றிலை கடையில நிக்கிறோம். கொடியாமத்தின் அடையாளம் ஸ்ரீ வெற்றிலை கடை இல்ல தெரியாத இருக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி போகுது வியாபாரங்கள்? நல்லா நல்ல மணி நடக்குது. பொருட்கள் விலையில எப்படி கூடி இருக்கு? சில இதில் சாமான் கூடி இருக்கு. ஹெப்தான் கூடி இருக்கு. ஷாப்பிங் பேக்கேஜ் தான் கூடி இருக்கு. மற்றபடி பழவை எல்லாம் நோமலா இருக்கு. இப்ப பங்குனி தானே வெக்கண்டா மாப்பழம் விலை கூட தானே. வெத்தில மெலிஞ்சி இருக்கு. வெத்தில விலை கூட வெத்தில வந்து இங்க எஞ்சத்தியான் வெத்தில இல்ல இப்ப தம்புள்ள இருந்து வாரு எங்களோட கிரியோல்ல அதுல இருந்தா மாறும். அங்க தான் மாறும். ஆனா அந்த இப்ப எரிபொருள் வெளியேறினதால அதுல என்ன ஒரு மாற்றம் இல்ல. எதிர்காலத்துல சில மாறலாம். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு கூட்டுவாங்க. கூட கொஞ்சம் வித்தியாசம் வரும். எப்படி இப்ப இந்த நெருக்கடியில உங்களை பெட்ரோல் அதில் எல்லாம் பரவாயில்ல மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. கியூ இல்ல தானே. கியூ இல்ல. திருப்பி நெருக்கடி ஒன்று வரும் வரும் சந்தர்ப்பம். ஆனா கொரோனா கட்ட மாதிரி வராது. கொரோனாவில் அவங்க காசு அடிச்சுதான் அவ்வளவு பிரச்சனை வந்தது இல்ல. சரியாண்ணா நன்றி. நன்றி. சொன்னா உள்ளூர் உற்பத்திகள் வந்து விற்பனை ஆகுது. இது எல்லாமே வந்து உள்ளூர் எங்கட இடங்கள்ல உற்பத்தி செய்கிறது. பெரிய இடங்கள்ல இருந்து வைக்கிற இல்லை. ஆனா பாருங்க இந்த நீத்துப்பட்டி மற்ற அகப்பை மற்றது இடியப்பத்தட்டுன்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் வந்து இந்த அம்மாவும் ஐயாவும் வந்து விற்று கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி இது நீங்க செய்யறதோ இல்ல கொள்வனவு செய்து விற்கிறீங்களா? என்ன என்ன மாதிரி இதுல எப்படி போகுது? என்ன விலைகள் போகுது?
அந்த கப்பை 150. இந்த கப்பை 150 ரூபா விற்கிறீங்க. இந்த சின்ன கப்பை 120. ஓ மற்ற இந்த பெரிய கப்பை 250. இது 120. இது 120. மற்ற நீத்துப்பட்டி 80 ரூபா. இது 80 ரூபா. 80. மற்ற உரி 250. திருகாணை 80 ரூபா. திருகாணி 80 ரூபா. பனங்கட்டி 200 ரூபா. பனங்கட்டி 200 ரூபா. இது 60 ரூபா ஒரு தட்டு. ஒரு தட்டு 60 ரூபா. இது 400 ரூபா. மற்றது இந்த சின்ன பாருங்க பாய் இது கோலப்ப இப்ப எல்லாம் இதெல்லாம் படுக்கிற குறைஞ்சிட்டு தானே. ஆனா சோறு போடுறோம் கையா. கோயிலுக்கு சோறு போடுறோம். கோயிலுக்கு சோறு போட தான் பாவிக்கணும். இந்த தட்டுப்பட்டி 500 ரூபா. தட்டுப்பட்டி 500 ரூபா. அந்த பெரிய பாய் 1300 ரூபா. மற்றது அங்கே சட்டி பானையால் அது பல விலைகள். அதுவும் உடைய இல்லை அங்கே ஐயா அந்த பல விலைக்கும் கிடக்கு. சட்டி பானை மிஞ்சால இருக்கு. இது முள்ளூர் விதங்கத்தியா இது மட்டி விலை. மட்டி விலை செய்யறது என்ன. இதாட்டே இது அந்த ஐயா ஐயாண்ட இல்லையா. எப்படி வியாபாரங்கள் எப்படி போகுது செய்ய? இப்போ நீ கோயில் சீசன் தானே. வியாபாரங்கள் போகுதோ? கோயில் சீசன் இல்லாட்டா இப்போ எந்த தூங்குறான். கோயில் சீசனுக்கு போகும் குறைஞ்சிடும். வாடகை வர வருவினா இது எங்க எடுக்கிற நீங்க இந்த சாமான் மாறுது ஐயா. 4 இடத்துலயும் பேரும் 4 தலை உங்கள்கிட்ட கொண்டு தெரியும். அண்ணா நீங்க அவைக்கு ஒரு சந்தை வேப்பை செய்து கொடுக்குறீங்க, வித்து கொடுக்குறீங்களா? அவைக்கும் மதன்குளம் தாராக்கும் அவைக்கும் பாடத்துக்கு எடுத்தாங்க. அது சரியோ. அப்படியே போகுது, பிரச்சனை இல்லை. இப்ப போகுது கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம். உங்களுக்கு நீ ஆணி மட்டும் வியாபாரம் செய்யலாம். தொடர்ந்து இதுலயே இருப்பீங்க இந்த இடத்துல. உங்களுக்கு இதுதான் கடை. இதுதான் உங்களோட கடை. பாத்தீங்கன்னா சொன்னா இங்க பழக்கடை இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி போகுது? பழங்கள் வந்து வாழைப்பழம் 160 ரூபா போகுது கிலோ. வாழைப்பழம் 160 ரூபா. இதர கதலி 160, 180 வரையும் போகுது. இது ஒரேஞ்ச் வந்து இப்ப 4000 பட்டி ஒரு வழியா 50 ரூபா ஒரு பழம். ஒரு பழம் 50 ரூபா. இதுல விலை குறைவுன்னு சொல்லுவாங்க. நம்ம இது முதல் வந்து 10 300க்கு வித்தனாங்க. இப்ப 50 ரூபா. இப்ப கூடி 500 ரூபாய். 10 500. பனங்கிழங்கு என்ன மாதிரி விற்கும்? பனங்கிழங்கு வந்து 10 கிழங்கு 100 ரூபா. 10 கிழங்கு 100 ரூபா. பிலாப்பழம் என்ன மாதிரி? இப்ப சீசன் இல்ல தானே? சீசன் இல்ல, அதில் இந்த விலைகள் மாறுபடும். இன்னைக்கு எவ்வளவு போகுது இந்த பழம்? பழம் வந்து 1500 2000 போகுது. 1500 2000 போகுது. 2000 போகுது. இப்ப சீசன் இல்லாதபடியே விலை அதிகமா இருக்கு. அப்பிள்கள் எவ்வளவு போகுது? அப்பிள் வந்து நீங்க பாக்குறது வந்து எங்களுக்கு வந்து 170 ரூபா முடியுது, 200 ரூபா விற்கிறோம். 250 ரூபா அப்படி இருந்தா அது முடிஞ்சுது. எனக்கு விலைகள் கூடலாம். என்ன எப்படி இடங்கள் மாத்தினது ஓகே உங்களுக்கு? இடங்கள் மாத்தினதால வியாபாரம் கொஞ்சம் உடைஞ்சிருக்குது. வீழ்ச்சி தான். கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் போக தானே பழக்கப்பட்டதுன்ற சொன்னா சரியா. மாங்காய் வந்து மாம்பழம் வந்து இது வந்து 700 ரூபா கிலோ. 700 ரூபா. ஒரு கிலோக்கு எத்தனை பழம் நிற்கும்? ஒரு கிலோவுக்கு 5 பழம் நிற்கும். 5 பழம் நிற்கும். இதை எவ்வளோ விற்கிறீங்க? வந்து கிலோ 100 ரூபா. இது கிலோ 100 ரூபா. சீசன் டைம் இது ரெண்டும் வித்தியாசம். இதுக்கும் இதுல 3 இனம் இருக்குது. இது 2 போட்டிருக்கு. இன்னொன்று கருப்பும் இருக்குது. கருப்பும் இருக்கு. என்ன உள்ளுக்கும் கலர் வித்தியாசம் வரும்? என்ன இதுல வந்து சிவப்பும் மஞ்சளும் தான். இதுல 2 நிறம். 2 நிறம். சிவப்பு மஞ்சள் வரையில். மஞ்சளும் இருக்கு. என்ன சரி அண்ணா, நன்றி அண்ணா. அம்மா ஐயன் எப்படி போகுது வியாபாரங்கள்? வியாபாரம் இப்ப கொஞ்சம் மாமபுரத்துல போவாங்க. சாமான் ஒன்றும் இல்லை தானே. எல்லாம் இப்ப வெளியாட அதிகரிப்பா இல்லையோட. மாம்பழம் எல்லாம் 1000 1200 ரூபாய் சேலம் பார்த்து போட்டு போகுது. வார மாம்பழம் எல்லாம் மரக்கறி எல்லாம் விலை குறைவு. மரக்கறி விலை குறைவு. பல வகை ஐட்டங்கள் இப்ப இல்லையே. வெளியில இருந்து வரதானே? இது கொழும்புல இருந்து வருது. இந்த விளையாட்டும் கொட்டை இல்ல விளையாட்டுக்கு 1000 ரூபாய் ஜனம் போயிடுது. இதுக்கு விதை இல்லையா? இதுக்கு புதுக்கு கிடாக்குறதுன்னா இன்னும் சரியா முத்தே இல்ல. முத்தே இல்ல. 8 மாசம் போகணும். சரி சரியா நான் சாப்பிடுவேன்டா 2 மாசம் போகணும். சரி. சும்மா கோயில் தேவைக்காக வட்டி வச்சுக்கிட்டா கொஞ்சம் பழத்தை. இதை எவ்வளோ விற்கிறீங்க? கிலோ 500 ரூபா. கிலோ 500 ரூபா கூட கொடியா? சில பெட்ரோல் பிரச்சனாலே நீ வேற பழங்கள் விலை கூடலாமே. பெட்ரோல் பிரச்சனை ரெண்டாலும் பொருள் எல்லாம் சாமானும் விலை கூடும். எல்லா சாமானும் விலை முதல்ல அடியாத்தி வேற. அது சரியா? சரி அண்ணா, நன்றி. எப்படி வியாபாரம் போகுது? சரியான படானே. ஏன் சொல்லுங்க எது 1000 ரூபாய்க்கு மாம்பழம் விற்கிற கஷ்டமா இருக்கு. சரி அம்மா.